அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கிலாநெல்லி மூலிகை பத்தி தான் பார்க்க போறோம். இதனுடைய வேறு பெயர்களை பாத்தீங்கன்னா கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி, கீழ்கா நெல்லி, பூனிப்பா பாலி அந்த மாதிரி பெயர்களை வந்து அழைக்கப்படுது. இதனுடைய வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து ஒரு சிறு செடி வகை சார்ந்தது மற்றும் காய்கற்ப முறை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 1/2 மீட்டருக்கும் குறைவான அளவில் வந்து வளரும். இது வந்து வெப்பமண்டல பகுதி தான் இதோட தாயமாக கருதப்படுது. தமிழன் வரலாற்றில் பாரம்பரியத்தில் ஒரு முக்கிய மூலிகையாக சொல்லப்படுறது இந்த கீழாநெல்லி. அவனோட பின்னி பிணைந்த வரலாற்றில் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதோட தாயகம்னு பார்த்தீங்கன்னா இதோட இலங்கை, அந்தமான் தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்கா இதெல்லாம் வந்து தீவுகள் இதோட தாயமாக கருதப்படுது. இதோட இலைக்கு பார்த்தீங்கன்னா இதோட இலை காம்பில் இதோட காய்கள் வந்து வரிசையா அமைஞ்சு இருக்கிறதுனால இதுக்கு வந்து கீழா நெல்லி அல்லது கீழ்காய் நெல்லி அப்படின்னு வந்து அழைச்சிருக்கிறாங்க. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து செம்மண் நிலங்கள்ல வந்து செழிப்பா வளரும். தமிழர்களின் தொன்று தொட்டு வந்த மூலிகைகள்ல பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கூடங்களை பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையை பற்றிய ஆராய்ச்சிகள் ஏகப்பட்ட செஞ்சிருக்கு. இது வந்து இதோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கசப்பு தன்மை உடையது மற்றும் பொட்டாசியம் சத்து வந்து அதிகமாக காணப்படுது. இது இல்லாமல் இந்த பில்லாந்தசில் அப்படின்னு சொல்ற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்தில் அதிகம் காணப்படுறதுனால பில்லாந்தஸ் அப்படின்னு சொல்லியே இதோட அறிவியல் பேர் வச்சுட்டாங்க. இதோட மாந்திரிக குறிப்புகள் பார்த்தீங்கன்னா இது வந்து அஷ்டகர்ம மூலிகையில இதுவும் ஒன்று. இது வந்து பேதன மூலிகைக்கு வந்து இது அதிகம் பயன்படுத்தணும் சொல்லப்படுது. அதாவது பேதனம் அஷ்டகர்மத்துக்கு. அதாவது பேதனம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மனநிலை சரியில்லாமல் பண்றது அல்லது புத்தி வந்து பேதளிக்கும் தன்மையை உண்டாக்குறதுக்கு இந்த மூலிகை பயன்படுத்த சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான மந்திரங்கள் ஒரு குறிப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது இந்த மூலிகை வந்து புதன்கிழமை வந்து நீங்க போய் காப்பு கட்டி பூசை செய்து அடுத்த வியாழக்கிழமை திருப்பியும் போய் அதுக்கு தேங்காய் பழம் உடைச்சி அதுக்கு திருப்பியும் வந்து மந்திரம் உரு கொடுக்கணுமா. அந்த மந்திரம் வீடியோ ஸ்கிரீன்ஷாட்ல கொடுக்குறேன் பாருங்க. அப்படி மந்திரம் 1,00,000 முறை உரு கொடுத்து அதை அந்த மூலிகை வந்து பயன்படுத்தணும்னா உனக்கு வந்து புத்தி பேதலிக்கும் செய்யலாம், மனநிலை தடுமாற்றம் உண்டாக்கும் செய்ய முடியும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இது வந்து வசி சொத்து மற்றும் வசிய வேலைகள் மற்றும் தெய்வ வசியம், பெண் வசியம் இந்த மாதிரி வசிய வேலைகளுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கிய குறிப்பு பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த மூலிகைகள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏகப்பட்ட சித்திரங்கள் பாடல்கள் வந்து நெட்லேருந்து எடுத்து வச்சுருந்தேன். கீழநெல்லின்னு போட்டாவே ஏகப்பட்ட சித்திர பாடல்கள் வரும். ஆனால் வந்து இப்போ நான் சித்திரங்கள் பாடல்னு போட்டு இந்த கீழநெல்லி போடுறேன், ஒரு பாடலும் வர மாட்டேது. ஒரு 2-3 பாடலை தவிர ஏகப்பட்ட வெப்சைட்டுகள் இந்த சித்திர பாடல் நோக்கான சித்திர பாடல் எவர்களாம் வெளியிட்டிருந்தாங்களோ அந்த சித்திர பாடல் சம்மந்தப்பட்ட வெப்சைட்லாம் அழிஞ்சிருக்குது. அந்த பதிவை தூக்கிட்டாங்க. இதுலேயே தெரிஞ்சால் நம்ம வரலாறு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அகத்தியர் குணப்பாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் குணப்பாடகத்தில் ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. அதையும் கூட வீடியோ கொடுக்குறேன். இதோட முக்கியத்துவம் பற்றி கூட சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் நம்ம சித்தத்தை அடக்கி ஞானத்தை வந்து உடலில் பெருக்கி உடலை வந்து வளர்த்து நல்லா ஒரு கிட்ட 100 வருடங்களுக்கு மேலே தாராளமாக வாழலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு நம்ம குறிப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம ஆங்கில ஆட்சியில் ஏகப்பட்ட குறிப்புகள் அளிக்கப்பட்டுருச்சு. அதே நேரத்தில் நம்ம கையாலவே நிறைய அழிக்க வச்சுட்டாங்க. எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா புகை பண்டைக்கு அப்போ பழைய பொருட்கள்லாம் அழிக்குன்னு சொல்லி ஓலைச்சுவடிகளை போட்டு எரிக்க வச்சதும், அப்புறம் ஆடி பெருக்கு நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் ஆடி பெருக்கில் தண்ணியில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஆத்திர கொண்டு போய் விட்டதும் ஏகப்பட்ட குறிப்புகள் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நாமளே கையாலே அழிச்சிருக்கிறோம். இதுக்கு எல்லாம் நம்ம மூல காரணம் நம்ம அது ஆசை தான். இதோட மருத்துவத்துல முறைகளில் போயிடலாம். மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ முழு தாவரமே வந்து மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. மிக எளிய கொடிய நோய் எவ்வளோ கஷ்டப்பட்டு நோய் ஒருத்தருக்கு இருந்துச்சுனாலும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்க, எளிமையாக பலன் அளிக்கும். உடம்புல எவ்விதமான நோய்கள் இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து கீழாநெல்லி செடி, ஏலக்காய், கரிமஞ்சள் அதாவது மஞ்சத்தூள், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஈர வெங்காயம் இது அப்புறம் பால், இந்த எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அவங்களுக்கு வந்து அந்த சாரை வந்து அவங்களுக்கு கொடுக்குறப்ப 10லேருந்து 30 மில்லி கொடுத்தாவே போதுமாமா அவங்களுக்கு 2000 விதமான நோய்கள் வந்து அகற்றப்படும் சொல்லப்படுது. இது இன்னொரு முறை கூட சொல்றேன். இது வந்து சித்தர்களோட கூறிய சிறப்பு முறை. கீழா நெல்லி கொஞ்சம் எடுத்துங்க, ஏலக்காய் கொஞ்சம் ஒரு 4 ஏலக்காய், மஞ்சத்தூள் மஞ்சள் கட்டி மஞ்சள் இருந்தாலும் சரி அந்த மஞ்சள் கொஞ்சம் எடுத்துங்க, வெங்காயம் சிறிதளவு எடுத்துங்க, அதோட மோர் அல்லது பால் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி அதோட சாரை வந்து 10லேருந்து 30 மில்லி அளவு வந்து ஒருவன் தினமும் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தா அவனுக்கு வந்து 2000 மாத நோய்களும் வந்து குணப்படுத்தும் அப்படின்னு வந்து சித்திரப்பாடலுக்கு. அதெல்லாம் இது வந்து எளிமையான குறிப்பு, எல்லாருமே பயன்படுத்தலாம், பக்கவில் எதுவுமே வராது. ஏன்னா இது எல்லாரும் பயன்படுத்துகிற குறிப்பு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கீழநெல்லியை வந்து ஒரு வாரம் ஒரு முறை நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க 18 வகையான உள்ளுறுப்பு சம்பந்தமான நோய்கள் வந்து குணமாக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து கிராமங்களில் பெரியவங்கள்ட்ட இருந்து பெற்றது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இது பொதுவாக வந்து நம்ம உலகத்துக்கு முன்னாடி நம்ப வச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு தான் இந்த கீழாநெல்லி பயன்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மஞ்சள் காமாலைக்கு மட்டும் இல்லை, இந்த கீழாநெல்லி பயன்படுத்திட்டு வந்தால் உள்ளுறுப்புகளை பாலம்படியும். உள்ளுறுப்புகள் நம்ம உள்ள பாலப்படுத்திட்டாவே போதும், வெளிப்புறம் வந்து தானாக வந்து எல்லாம் சரியாயிரும். இது இல்லாமல் சர்க்கரை சம்மந்தப்பட்ட நோய்கள், தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள்,
அப்புறம் இந்த மாதிரி நோய்களுக்கு எல்லாமே வந்து முக்கியமாக பலனளிக்குது. இது வந்து காய் கர்ப்பமாக செயல்படுத்தினால ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின்னாடியும் அந்த ஆயுள் விருத்தி அடையவும் செஞ்சு விட்டுருமாமா. இதோட பயன்படுத்துதல் மட்டும் ஒரு சில குறிப்புகள் அதை மட்டும் பார்த்தலாம். கிராமங்களில் இன்றளவும் என்ன பயன்படுத்திட்டு வந்துருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடிய சர்க்கரை, கால்வலி, உள்ளங்கால் வலி அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி இந்த கீழநெல்லி இலைகளை எடுத்து அரைச்சி அதோட கொஞ்சம் பால் அல்லது கொஞ்சம் கையில் சர்க்கரை கூட பண்ணாமல ஏதோ ஒரு சர்க்கரை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால நீங்கள் அந்த சாரை மட்டும் ஒரு 50 மில்லி குடிச்சோன்னா சர்க்கரை போட்டுங்க. இல்லை ஏதோ ஒரு அப்படி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்களா, சாப்பிட்டு வந்துட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு வந்து எவ்வளோ கொடிய சர்க்கரையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கால்வலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நோய்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பட்டே தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுக்கு வந்து பத்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சாறை அதாவது இந்த இலை சாறை நீங்கள் குடித்த உடனே வந்து கறியை மட்டும் சாப்பிடக்கூடாது. ஒரு மத்தியானம் சாயந்தரம் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உடனடியாக குடிச்சோமா இதோட இந்த மூலிகை சத்தும் கறியும் அது அசைவமும் சைவமும் சேர்ந்தா ஒரு சிலருக்கு சேராது, ஒரு சிலருக்கு சேராது போயிருச்சுன்னா உங்களுக்கு உடம்புக்கு பிரச்சனை ஆயிரும். இதோட இலை, வேர், இது நல்லெண்ணெய் இந்த மூணையும் நீங்க சேர்த்து நல்லா ஒரு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டீங்களா, நீ தலை தேய்ச்சி தண்ணி ஊற்றினீங்களா தலைவலி தலைபாரம் சரியாகுமாம். அதே நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் நோய்களை வந்து குணப்படுத்துவதற்கு ஊசி மருந்துகள், மேல்பூச்சிய மருந்துகள் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறோம். அதுக்கு நீங்கள் உள்புறம் சரி பண்ணிடணும். ஒரு மருத்துவன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து மனம் ஃபஸ்ட்டு செழுமையாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள் வந்து அவனுக்கு செழுமையாக இருக்கணும். அவர் மந்திர உச்சாரணங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மூலிகைகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இது அத்தனையும் தெரிஞ்சு மனம் உடல் ரெண்டையும் இணைஞ்சு ஆன்மா கூட பேச தெரிஞ்சிருக்கணும். இப்படி இருக்கணும் தான் வந்து மருத்துவனாக இருக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவம்னா இப்போ உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குதுன்னா அந்த சர்க்கரை நோய் உங்களுக்கு மருத்துவன் வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் சரி பண்ணிட்டா திருப்பி உங்களுக்கு ஆயுள் காலம் முழுக்குதும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை நோய் உங்களுக்கு உடம்புக்கு வரவே கூடாது. அப்படிப்பட்டவங்க மட்டுமே மருத்துவன். சாதாரணமாக இப்போ நம்ம சர்க்கரை நோய் இன்னைக்கு சரி பண்ணுறோம், 2 நாள் கழிச்சு திருப்பி சர்க்கரை நோய் வருது, ஒரு காய்ச்சல் வருதுன்னா அது மருத்துவம் கிடையாது. மருத்துவம் கிடையாது. அது சரி பண்ணுறவங்க மருத்துவமும் கிடையாதுன்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோவில் போகிற சேனலில் குறிப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே தொகுதி தான் போட்டுருக்கிறோம். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. முடிஞ்சாலும் எல்லாம் கரெக்டான குறிப்புகள் தான் போட்டுருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஏதாவது உங்களுக்கு வீடியோக்கள் ஏதாவது முக்கியமாக ஒரு அறிவகை மூலிகை வீடியோக்களை கிடைச்சுன்னா ஒரு நிமிட வீடியோவாக நீங்கள் எடுத்து நீங்கள் முடிஞ்ச அளவு டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணி விடுங்க. நான் அந்த வீடியோ வந்து உங்கள் பேரில் வந்து நான் அந்த சேனலில் போடுறேன். ஏன்னா எல்லாருமே இந்த வீடியோ அறிவகை மூலிகைகள் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு ஒரு வருடத்துக்குள்ள ஒரு 1000 மூலிகைக்கு மேலே இந்த சேனலில் போடலான்னு இருக்கிறோம். நன்றி.